கோவை குனியமுத்தூர் பகுதியில் விடுதி உரிமையாளர் வீட்டிலிருந்து 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள் பணம் திருடு போன வழக்கில் வீட்டை அழகுபடுத்தும் பணிக்கு சென்ற நபரை போலீசார் கைது செய்தனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் நேசராஜ். நேசராஜ், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம். கோவை குனியமுத்தூரை சேர்ந்தவர் செல்லதுரை. இவர் சென்னை எழும்பூரில் சொந்தமாக மகளிர் விடுதி நடத்தி வருகிறார். இதற்காக அவர் சென்னையில் தங்கியுள்ளார். அவருடைய குடும்பத்தினர் குனியமுத்தூரில் வசித்து வருகிறார்கள். இந்த நிலையில் சென்னை எழும்பூரை சேர்ந்த வீட்டு அலங்கார வேலை செய்யும் சுரேஷ் என்பவர் செல்லதுரைக்கு அறிமுகமாகியுள்ளார். அவர் செல்லதுரையின் விடுதியில் சில அலங்கார வேலைகளையும் செய்துள்ளார். அது பிடித்து போனதால் செல்லதுரை சுரேஷை கோவை குனியமுத்தூரில் உள்ள அவர் வீட்டில் சில வேலைகளை செய்யுமாறும் கூறியுள்ளார். இதனையடுத்து குனியமுத்தூருக்கு வந்து செல்லதுரை வீட்டில் அலங்கார வேலை செய்து கொடுத்துள்ளார். அப்போது வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் சுரேஷ் பீரோவை திறந்து பார்த்து அவர் அந்த பகுதியில் உள்ள 40 பவுன் நகை மற்றும் 21 லட்சம் ஆகியவற்றை திருடியுள்ளார். அதன் மதிப்பு மொத்தம் 50 லட்சத்திற்கு மேல் என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் பீரோவில் இருந்த நகை பணம் திருடு போனதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த செல்லதுரை குனியமுத்தூர் காவல்துறையில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. உதவி ஆணையர் அஜய் தங்கம் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு அவர்கள் தீவிர விசாரணை நடத்தியதில் செல்லதுரை வீட்டில் கடந்த 3 ஆண்டுகளாக நகை பணத்தை கொள்ளையடித்தது சுரேஷ் என்பது தெரியவந்தது. போலீசார் சென்னையில் பதுங்கியிருந்த சுரேஷை கைது செய்தனர். அவரிடம் இருந்து 50 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் நகை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.